இன்னைக்கு மதுரையில் வாழ்கிற வடநாட்டு வணிகர்கள் அவங்களுடைய சங்கத்தில் பல்வேறு சங்கங்கள் இங்கே இருக்கிறது. ராஜஸ்தான், குஜராத், யூபி போன்ற மாநிலங்களில் இருந்து மதுரையில் ஏறத்தாழ 15,000 பேர், ஒரு 20,000 குடும்பங்கள் இருக்கிறது. 15,000 வாக்காளர்கள் மதுரையிலே நாடாளுமன்ற தொகுதியில் 4 தொகுதியிலும் விரிந்து பறந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்காக இன்றைக்கு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பகுதி கழகத்துடைய இணைச் செயலாளர் விஜய் சிங் அவருடைய ஏற்பாட்டில் இந்த சங்கங்களை பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது. அவங்களுடைய அன்பான வரவேற்பினுடைய அடையாளம் தான் இந்த மாலையெல்லாம். சும்மா கண்டல் பண்ணிடுறாங்க, என்னடா இப்படி மாறிட்டார் அப்படி, இதுக்கு ஒரு மிம்ஸ் போட்டு விடுவீங்க. இது அவங்களுடைய அடையாளம், கலர்த்தக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருக்கணும், இது மகால தாண்ட தொட்டிக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இப்போ உங்களை எல்லா சங்கங்களும் வந்திருக்காங்க. ஒரு சங்கத்துடைய தலைவர் அமர்சிங் இல்லை, அவருடைய பையனை அனுப்பி எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பரிபூர்ண ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணி இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு தொழில் பாதுகாப்பு இருக்கிறது என்றால் 10 ஆண்டுகள் நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல ஆட்சியினுடைய தொடக்கம். எனவே நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எங்களை பொறுத்தளவுக்கு மோடிஜி வர வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த பாரதிய ஜனதாவுக்கு அவ்வளவு தூரம் செல்வாக்கு இல்லாதனால எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கம் இங்கே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எங்களுடைய வாக்கு. பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தால் அது வீணாகிவிடும். எனவே களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கூட்டணி தான் களத்தில் நிற்கிறது. எனவே உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தருகிறோம் என்று 2 கூட்டணியை உங்களைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கி ஒட்டுமொத்த மதுரையில் வாழ்கிற வடநாட்டு இந்தியர்கள் அனைவருமே இன்றைக்கி மன மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாலை, நான் அணிந்திருக்கிற தலப்பாய் என்பதை தெரிஞ்சுக்கிறோம். வேற என்ன சொல்லுங்க. அவர் ஏதாச்சும் பேசணும்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் 1967 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சியிலிருந்து தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி இருந்தது? எலிக்கறி சாப்பிடணும்னு சொன்னாங்க. காங்கிரஸ் மத்தியில் ஆளுகிற கட்சி எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க. உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி மாணவர்கள் படிக்கிற ஹாஸ்டலில் கூட, அந்த விடுதியில் கூட மாணவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடையாது. காரணம் உணவு பற்றாக்குறை. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தது. மொழியாலும் தமிழ் கலாச்சாரத்தாலும் தமிழர்கள் தனித்துவம் பெற்றவங்க என்ற அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய எங்கள் தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியிலே கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார். தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தது பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கு. குறிப்பாக சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் தமிழகத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறது. அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும், தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் விரிவாக்கப்பட்டிருக்குது. ராஜஸ்தானில் விரிவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்கே கொண்டு வந்த திட்டங்கள் தான் பின்பற்றப்படுகிறது. இன்றைக்கி தமிழ்நாடு தான் இன்றைக்கி சாலை வசதிகள், தடையற்ற மின்சாரம், சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிறது.
இன்னைக்கு தொழில்துறையில் சிறு குறு தொழிலில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. நடுத்தர தொழில் பெரிய தொழிலில் இரண்டாவது இடமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாம் இருக்கிறோம். இங்கே தனி மனிதனுக்கு உணவு இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா பசியில்லா மாநிலமாக உருவாக்கின்ற வகையில் விலையில்லா அரிசி திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க. ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணுன்றதுக்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்காக தான் இருசக்கரம் சைக்கிள் கொடுத்தாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தானில் கூட மகளிருக்கான காவல் நிலையம் கிடையாது. ஆனால் இந்தியாவிலே முதலாக மகளிருக்காக காவல் நிலையம் கொண்டு வந்தவர் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக கமாண்டோ படை போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய திராவிட ஆட்சி தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். சொல்லுகிறேன், ராஜ்நாத் சிங் சொன்னார்னா தேர்தலுக்காக சொல்லுகிறார். எனவே குஜராத் போன்ற யூபி போன்ற மாநிலங்களுக்கு இங்கே வருகிற நிதியில தான் அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. எங்கே 1 ரூபா வாங்கினா 29 பைசா, அங்கே 3 ரூபா 4 ரூபா கொடுக்குறாங்க. பீகாருக்கு 7 ரூபா கொடுக்குறாங்கன்னா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் இருந்து வருவாயை பெற்று ஜிஎஸ்டி மூலமாக இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு உதவி புரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவருக்கு தெரியும், ராஜ்நாத் சிங் தெரியாதில்லை, இருந்தாலும் தேர்தலுக்காக அப்படி சொல்லுகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.